Hello students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம இங்கிலீஷ்ல இருக்க first chapter How I taught my grandmother to read இந்த லெசனோட இந்த சாப்டரோட ஒன் ஷார்ட் வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இங்கே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட சில கொஷின்ஸ் கேட்குறாங்க ரிஃப்ளெக்ட் அண்ட் ரெஸ்பாண்டில். ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே கொடுத்துருக்க வேர்ட் வெப் இருக்கு இல்லையா, இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட கேட்ட கொஷின் என்னென்னா why is it important to learn how to read and write? ஏன் வந்து நமக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் மற்றவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். கரெக்டாக? இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் நம்ம நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா எப்படி எழுதணும் எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சாதான் மற்றவங்க நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்றதை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கரெக்டாக? ஃபோர்த் பாயிண்ட் என்னங்கிறது யோசிங்க. ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்ன எழுதலான்னா எழுத படிக்க தெரிஞ்சாதான் நம்மளால் எவ்ரிடே ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ண முடியும். சால்வ்ஸ் எவ்ரிடே ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு கடைக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு பில் கொடுக்குறாங்க, உங்களுக்கு படிக்க தெரிஞ்சால் தானே எவ்வளோ பில்லுங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் உங்களை ஸ்கேம் பண்ணுறாங்களா இல்லை கரெக்டாக பில் கொடுத்துருக்காங்களா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நமக்கு எழுத படிக்க தெரிஞ்சாதான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட 4 ரீசன் கேட்டிருந்தாங்க. ஏன் வந்து எழுதுறது படிக்கிறது முக்கியம்னு ஒரு 4 ரீசன் கேட்டிருந்தாங்க. நம்ம அந்த 4 ரீசனும் எழுதிட்டோம். இதே 4 எக்ஸாக்ட் ரீசன் தான் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ உங்கள் டீச்சர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ அடுத்து இந்த லெசனோட இந்த சாப்டரோட வைபுக்கு உங்களை கொண்டு வரணும், அந்த என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக ஒரு 5 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 5 கொஸ்டின் வந்து நீங்களே ஆன்சர் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா which languages do your grandparents or elderly relatives speak? அதாவது உங்கள் வீட்டில் இருக்க பாட்டியோ தாத்தாவோ இல்லை வயசானவங்களோ என்ன லாங்குவேஜ் பேசுவாங்கன்னு உங்ககிட்ட கொஸ்டினாக கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து how do they spend their time? அவங்க டைமை வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. தேர்ட் கொஸ்டினில் வந்து how do you spend time with them? நீங்கள் அவங்க கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஃபோர்த் கொஸ்டினில் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தெம்? அவங்க கூட உங்களோட ஃபேவரட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஃபேவரட் மெமரி என்னன்னு கேட்குறாங்க. ஃபிஃப்த்து கொஸ்டினில் வாட் இஸ் சம்திங் தட் த எல்டர்லி இன் யர் ஃபேமிலி cannot do easily பட் என்ஜாய் வாட்சிங் யூ டூ? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க வயசானவங்களால் பண்ண முடியாத ஒரு விஷயம், ஆனால் நீங்கள் அதை பண்ணுறீங்க, நீங்கள் அதை பண்ணும்போது அவங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில பேர் வீட்டில் வந்து வயசான பாட்டி தாத்தாவால் ஓடி ஆடி விளையாட முடியாது. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷின்ஸ் எதுக்கு கேட்குறாங்கன்னா இந்த லெசனோட என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது தான். இந்த லெசனை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூட்டபிளான என்விரான்மெண்ட், சூட்டபிளான தாட்ஸ்லாம் உங்களுக்கு கொண்டு வர்றதுக்காக தான் இந்த கொஷின்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இப்போ அடுத்து தேர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதில் இருக்க ஹைலைட்டட் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா 1 2 3ன்னு, இந்த வேர்ட்ஸோட மீனிங் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பாக்ஸில் வந்து நமக்கு ஒரு 7 மீனிங் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பேசேஜில் இருக்க மீனிங்கை இங்கே வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இப்போது பேசேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா தி காஸ்டிங் ஃபார் த ப்ராட்டகனிஸ்ட் ஆஃப் ஆர் ஸ்கூல்ஸ் ஆனுவல் பிளே. என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஸ்கூலில் இருக்க ஆனுவல் பிளேயோட ப்ராட்டகனிஸ்ட்டை பற்றி ஏதோ சொல்ல வராங்க. ப்ராட்டகனிஸ்ட்னா என்னன்னா ஒரு பிளே இருக்குன்னா அதில் ஒரு மெயின் கேரக்டர் இருப்பாங்க இல்லையா, ப்ராட்டகனிஸ்ட்னா அந்த கதைக்கு முக்கியமான ஒருத்தர். ஸோ இங்கே பாருங்கள் 7th வந்து மெயின் கேரக்டர் இருக்கா, அப்போ ஃபர்ஸ்ட் வேர்டோட மீனிங் வந்து மெயின் கேரக்டர், அதாவது ப்ராட்டகனிஸ்ட்னாலும் மெயின் கேரக்டர்னாலும் ஒன்று தான். ஆனுவல் பிளே வாஸ் டன் ஆஃப்டர் அ லாட் ஆஃப் டிபேட். டிபேட்னா என்னென்னா டிஸ்கஷன். இங்கே பாருங்கள் 4th ஒன்ல டிஸ்கஷன் இருக்கா, அப்போ டிபேட்டோட அர்த்தம் வந்து டிஸ்கஷன். இப்போ செகண்ட் ஒன்னை வந்து நம்ம இங்கே மேட்ச் பண்ணிடலாம்.
as many good actors had auditioned for the role. என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட ஆனுவல் பிளேக்கு வந்து ப்ராட்டகனிஸ்ட் டிசைட் பண்றது வந்து நிறைய டிபேட்க்கு அப்புறம் தான் பண்ணாங்க. ஏன்னா நிறைய நல்ல நடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆடிஷன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்றாங்க. We had decided to present an episode from an inspirational story. அதாவது ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியில இருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம்னு நினைச்சாங்களாமா அவங்க பிளேல. இங்க பாருங்க, தேர்ட் வந்து எபிசோட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பெரிய சீரீஸ்ல ஒரு சின்ன பார்ட் தான் வந்து எபிசோட். ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கும், அந்த ஸ்டோரியில ஒரு சின்ன பார்ட் தான் வந்து எபிசோட். அப்போ தேர்ட் வேர்டான எபிசோடோட மீனிங் என்னன்னா a part of story. அப்போ தேர்ட் வேர்டை வந்து நம்ம ஃபிஃப்த் மீனிங் கூட மேட்ச் பண்ணிடலாம், அதாவது a part of story கூட மேட்ச் பண்ணிடலாம். It was a life story of a group of children who worked with a community to spread literacy. அந்த ஸ்டோரி என்னன்னா அது ரியல் லைஃப் இன்சிடென்ட்டாமா. யாரோட ரியல் லைஃப் ஸ்டோரினா குரூப் ஆஃப் சில்ட்ரன். அவங்க எதுக்கு வேலை பார்த்துருக்காங்கன்னா ஒரு கம்யூனிட்டியில் வந்து லிட்ரஸியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்து வேலை பார்த்துருக்காங்க. அப்போ கம்யூனிட்டினா என்ன அர்த்தம்னா பீப்புள் லிவிங் இன் ஒன் பர்டிகுலர் ஏரியா. ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவில் இருக்காங்க இல்லையா, அந்த பீப்புளை நம்ம என்ன சொல்லுவோம்னா கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் இருக்கலாம், அங்கே ஒரு நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் டுகெதராக சேர்ந்து அந்த கம்யூனிட்டின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ ஃபோர்த் வேர்டான கம்யூனிட்டிக்கு என்ன மீனிங்னா பீப்புள் லிவிங் இன் ஒன் பர்டிகுலர் ஏரியா. இதுதான் வந்து அதோட மீனிங். ஓகே, இப்போ அடுத்து வந்து எவ்ரிடே வி ரீச் ஸ்கூல் ஏர்லி டு ப்ராக்டிஸ் வித் கான்சன்ட்ரேஷன். ஒவ்வொரு நாளும் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போய் அந்த பிளேக்காக ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. கான்சன்ட்ரேஷன்னா என்ன அர்த்தம்னா ஃபோக்கஸ். இது நமக்கே தெரியும் இல்லையா, கான்சன்ட்ரேட்டடாக இருந்தோம்னா ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயம் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போது ஃபிஃப்த் வேர்டோட மீனிங் வந்து ஃபோக்கஸ். வி வெயிட்டட் ஈகர்லி ஃபார் த ஃபைனல் ப்ரெசன்டேஷன். சிக்ஸ்த் வேர்டு என்னன்னா ஈகர்லி. ஆர்வமாக வந்து ஃபைனலாக ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஈகர்லினா நம்ம ஆர்வம்னு தெரியும், அப்போ வந்து எக்ஸைட்டட்லி. ஈகர்லினா ரொம்ப ஆர்வமாக எக்ஸைட்டடாக இருக்கிறது. அப்போ வந்து நம்மளோட சிக்ஸ்த் வேர்டோட மீனிங் வந்து எக்ஸைட்டட்லி. ஆல் ஆஃப் அஸ் பிளேட் ஆர் ரோல்ஸ் இன் அ வெரி கன்வின்சிங் மேனர். எல்லாருமே வந்து அவங்கவுங்க ரோலை வந்து ரொம்ப கன்வின்சிங் மேனர், அதாவது ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பார்க்குறவங்களுக்கு வந்து ஓகே இவங்க வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதனால தான் கன்வின்சிங் மேனர்னு சொல்கிறாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா பிலீவபிள், நம்புற மாதிரி கன்வின்சிங் மேனரில் பண்ணியிருக்காங்க. அப்போ செவன்த் வேர்டோட மீனிங் வந்து பிலீவபிள். As our theater teacher had guided us well. ஏன் இவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களோட தியேட்டர் டீச்சர் வந்து அவங்கள வந்து ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது எயித்து வேர்டு வந்து கைடட். கைடட்னா என்னன்னா டைரக்டட். இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து டைரக்ட் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ நம்ம எயித் வேர்டோட மீனிங் வந்து என்னன்னா டைரக்டட். அவ்வளோதான். இதோட அந்த பேசேஜில் இருக்க எல்லா வேர்ட்ஸோட மீனிங்ஸும் முடிஞ்சு. நம்ம வந்து இதுலேருந்து புது புது வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். அது என்னங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கதை என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து கதையில வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். இது வந்து நரேட்டர் வந்து நமக்கு நரேட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா, இந்த கதை வந்து நரேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படி போகுதுன்றது தான் சொல்லியிருப்பாங்க. when I was a girl of about 12, என்ன சொல்றாங்கன்னா அந்த நரேட்டருக்கு வந்து 12 வயசு இருக்கும்போது I used to stay in a village in North Karnataka with my grandparents. என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து 12 வயசு இருக்கும்போது நார்த் கர்நாடகால வந்து ஒரு வில்லேஜ்ல வந்து வளர்ந்தாங்கன்னு சொல்றாங்க. யார் கூடனா அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட. those days the transport system was not very good. என்ன சொல்றாங்கன்னா அந்த காலத்துல வந்து டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து அவ்வளோ எஃபிஷியண்டா இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ we used to get the morning paper only in the afternoon. இப்படி எஃபிஷியண்டா இல்லாம இருக்கனால மார்னிங்ல வர வேண்டிய நியூஸ் பேப்பர் வந்து ஆஃப்டர்நூன் தான் வரும்னு சொல்றாங்க. சரியா, the weekly magazine used to come one day late. வீக்லி வர வேண்டிய மேகசின் வந்து ஒரு நாள் லேட்டா வரும்னு சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னாங்க இல்லையா ஒரு ஸ்டேட்மெண்ட், அவங்களோட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து சரியா இல்லைன்னு, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்றாங்க. மார்னிங் பேப்பர் வந்து ஆஃப்டர்நூன் தான் வரும்னு சொல்றாங்க. அதே மாதிரி வீக்லி மேகசின் வந்து ஒரு நாள் லேட்டா வரும்னு சொல்றாங்க. All of us would wait eagerly for the bus.
which used to come with the papers, weekly magazines and the post. இதெல்லாம் வந்து எதுல வருதுன்னா பஸ்ல வரும்னு சொல்றாங்க. அதனால அந்த பஸ்ஸுக்காக எல்லாருமே வந்து ஆர்வமா காத்திருப்பாங்களாமா. அந்த பஸ்ல தான் வந்து என்னென்ன வரும்னா நியூஸ் பேப்பர் வரும், வீக்லி மேகசின் வரும், அதே மாதிரி போஸ்டும் வரும். At that time, Triveni was a very popular writer in Kannada language. என்ன சொல்றாங்கன்னா அந்த டைம்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து திரிவேணிங்கிற ஒரு ஆத்தர் வந்து ரொம்பவே வந்து பாப்புலரான ரைட்டரா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. எந்த லாங்குவேஜ்னா கன்னடா லாங்குவேஜ்ல வந்து இவங்க ரொம்பவே வந்து பாப்புலரான ரைட்டரா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஷி வாஸ் a wonderful writer. அவங்கள வந்து புகழ்ந்தும் சொல்றாங்க, அவங்க வந்து ரொம்பவே நல்லா எழுதுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. Her style was easy to read and very convincing. அவங்க கதை எழுதுற ஸ்டைல் வந்து ரொம்பவே ஈஸியா இருந்துச்சாமா படிக்கிறதுக்கு, அதே மாதிரி ரொம்பவே வந்து கன்வின்சிங்கா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. Her stories usually dealt with complex psychological problems in the lives of ordinary people. அவங்க எழுதுற கதையெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா, எதை டீல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஆர்டினரி பீப்புள்ல இருக்கும் இல்லையா, அவங்களோட லைஃப்ஸை பேஸ் பண்ணி அவங்க வந்து கதை எழுதுனாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் வேர் ஆல்வேஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஃபார் கன்னடா லிட்ரேச்சர் ஷீ டைட் வெரி யங். என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆத்தர் பத்தி சொன்னாங்க இல்லையா, திரிவேணின்ற ஆத்தர், அவங்க வந்து சீக்கிரமாவே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதாவது சின்ன வயசுலயே வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இது வந்து கன்னடா லிட்ரேச்சருக்கு ஒரு லாஸ் தானே. அதனால வந்து அன்பார்ச்சுனேட்லி ஃபார் கன்னடா லிட்ரேச்சர் ஷி டைட் வெரி யங்னு சொல்றாங்க. ஈவன் நவ் ஆஃப்டர் 40 years people continue to appreciate her novels. என்ன சொல்றாங்கன்னா இப்போ பிரசன்ட்ல சொல்றாங்க, இப்ப 40 வருஷம் கழிச்சும் கூட அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்து, அவங்களோட நாவல்ஸ் எல்லாம் வந்து இப்பயும் வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. One of her novels called Kashi Yatre was appearing as a serial in the Kannada weekly Karma Veera then. என்ன சொல்றாங்கன்னா இப்ப நமக்கு சொன்னாங்க இல்லையா ஒரு ஆத்தர் திரிவேணின்னு, அவங்க எழுதின நாவல் வந்து காஷி யாத்திரை. இந்த காஷி யாத்திரை நாவல் வந்து சீரியலா வந்து கன்னடா வீக்லி மேகசின் கர்ம வீரால வந்துச்சுன்னு சொல்றாங்க. சீரியலானா ஒரு நாள் ஒரு டைம் வரும்போதும், இப்ப வீக்லி வருது இல்லையா, வீக்லி வரும்போது ஒரு வீக்ல கொஞ்சம் கதை சொல்லுவாங்க, அடுத்த வீக்ல வந்து அடுத்த எபிசோட் இருக்கும். அதாவது கதையிலேயே வந்து ஒரு எபிசோடா இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆத்தர் இருக்காங்க இல்லையா திரிவேணி, அவங்களோட காஷி யாத்திரை நாவல் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து கர்ம வீராங்கிற மேகசீன்ல வந்துச்சுன்னு சொல்றாங்க. இட் இஸ் தி ஸ்டோரி ஆஃப் an old lady and her ardent desire to go to காஷி ஆர் வாரணாசி. அதுல இருந்த கதை யார பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா ஒரு வயசான லேடிய பேஸ் பண்ணி இருந்துச்சு. அண்ட் ஹர் ஆர்டன்ட் டிசையர், அதாவது போயே ஆகணும், பண்ணியே ஆகணும்னு தீர்மானமா இருப்போம் இல்லையா, அதுதான் வந்து ஆர்டன்ட் சொல்லுவோம். ஆர்டன்ட் டிசையர் டு கோ டு காஷி, அதாவது காஷி இல்ல வாரணாசி வந்து போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓல்டு லேடி இருந்தாங்க. அவங்கள பேஸ் பண்ணி தான் வந்து அந்த கதை இருக்கு, அதாவது காஷி யாத்திரை வந்து இருக்கு. Most Hindus believe that going to Kashi and worshipping Lord Vishveshwara is the ultimate punya. என்ன சொல்றாங்கன்னா நிறைய ஹிந்துஸ் வந்து என்ன நம்புறாங்கன்னா காஷி போயிட்டு அங்க இருக்க சாமி விஸ்வேஸ்வராவை வந்து பிரார்த்திக்கிறது தான் வந்து அவங்க லைஃப்லயே வந்து பெரிய புண்ணியம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து நரேட்டர் வந்து சொல்றாங்க. This old lady also believed in this and her struggle to go there was described in that novel. அதே மாதிரி இந்த ஓல்ட் லேடி இருக்காங்க இல்லையா, அந்த நாவல்ல இருந்தாங்க இல்லையா, அவங்களும் வந்து இதை நம்புறாங்க. அதனால எப்படியாவது நான் காஷிக்கு போகணும் அப்படின்னு இருக்கு. அவங்களோட லைஃப்ல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து காஷி யாத்திரையில வந்து சொல்லியிருக்காங்க. There was also a young orphan girl who falls in love but there was no money for the wedding. அந்த கதையில வந்து ஒரு ஆர்ஃபன் பொண்ணு இருக்கா, ஒரு அனாத பொண்ணு இருக்கா. அவ வந்து யாரையோ வந்து லவ் பண்றா, ஆனா வந்து அவங்க கல்யாணத்துக்கு வந்து அந்த பொண்ணு கிட்ட வந்து காசு இல்லை. ஸோ அதனால இந்த ஓல்டு லேடி என்ன பண்றாங்கன்னா அவங்க சேவிங்ஸ் எல்லாம் கொடுத்துடுறாங்க. அதாவது காஷிக்கு போகாம அவங்க சேவிங்ஸ் எல்லாம் அந்த பொண்ணுக்கு கொடுத்துடுறாங்க. அதுதான் சொல்றாங்க, in the end the old lady gives away all her savings without going to காஷி. காஷிக்கு போகாம
அவங்களோட சேவிங்ஸ் எல்லாம் வந்து அந்த அனாதை பொண்ணோட கல்யாணத்துக்காக கொடுத்துடுறாங்க. இந்த காசெல்லாம் வந்து அந்த அனாதை பொண்ணுக்கு கொடுத்துட்டு அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, the happiness of this orphan girl is more important than worshipping Lord Vishveshwara at Kashi. அதாவது இந்த அனாதை பொண்ணோட ஹாப்பினஸ் தான் வந்து நான் காசிக்கு போய் அங்க சாமி கும்பிடுறதை விட முக்கியம், அதனால நான் காசு கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. My grandmother Krishtaka never went to school, so she could not read. என்ன சொல்றாங்கன்னா நரேட்டர், அவங்களோட பாட்டி கிருஷ்டகா அவங்க பேரு, அவங்க பாட்டி பேரு வந்து கிருஷ்டகா, அவங்க வந்து ஸ்கூலுக்கே போகலையாமா, never went to school. ஸோ அதனால அவங்களால வந்து படிக்க முடியாது. Every Wednesday the magazine would come and I would read the next episode of the story to her. அதனால என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு வென்ஸ்டேவும் இந்த மேகசின் வரும், அதுல இருக்க கதையை வந்து அவங்க பாட்டிக்கு வந்து அவங்க ரீட் பண்ணி சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. எந்த கதை? காசி யாத்திரையோட கதை. During that time she would forget all her work and listen with greatest concentration. இந்த மாதிரி அவங்க கதை சொல்லும் போது அவங்க வேலையெல்லாம் மறந்து அவங்க பாட்டி வந்து பயங்கர கான்சென்ட்ரேட்டடா கவனிப்பாங்கன்னு சொல்றாங்க. லேட்டர் she could repeat the entire text by heart. எந்த அளவுக்கு நல்லா கவனிப்பாங்கன்னா அவங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன கதை சொன்னாங்களோ அது திரும்பி சொல்ற அளவுக்கு அவ்வளோ கவனமா கேட்பாங்களாமா. My grandmother too never went to Kashi and she identified herself with the novel's protagonist. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த நரேட்டரோட கிராண்ட் மதர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து காசிக்கு போனதே இல்லையாமா, அந்த அவங்க பாட்டியும் வந்து காசிக்கு போனதே இல்லையாமா. அதனால அந்த காசி யாத்திரையில இருந்தாங்க இல்லையா, மெயினான ப்ரோட்டகனிஸ்ட் யாரு, மெயினான கேரக்டர் யாரு, காசிக்கு போகணும்னு நினைச்ச பாட்டி தானே. ஸோ அவங்க கூட இந்த நரேட்டரோட பாட்டி வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க, அவங்க இடத்துல அவங்கள வச்சு ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மோர் தென் எனிபடி எல்ஸ் she was the one most interested in knowing what happened next in the story and used to insist that I read the serial out to her. அதனால அவங்க வந்து அந்த கதையோட ப்ரோட்டகனிஸ்ட் கூட ரிலேட் பண்ணிக்கிறனால ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம நரேட்டர் கிட்ட ரீட் பண்ணி சொல்லுவாங்க. After hearing what happened next in Kashi Yatre, she would join her friends at the temple. காசி யாத்திரையில வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நரேட்டரோட பாட்டி வந்து கோவில்ல போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. where we children would also gather to play hide and seek. அந்த கோவில்ல வந்து கோட்யார்டு இருக்கும் இல்லையா, அந்த கோவிலோட வெளிப்புறம் இருக்கும் இல்லையா, அங்க வந்து நரேட்டரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து சேர்ந்து ஹைட் அண்ட் சீக் வந்து விளையாடுவாங்களாமா. She would discuss the latest episode with her friends. இப்போ லேட்டஸ்டா எபிசோட் வந்திருக்கோம் இல்லையா, அதை வந்து அந்த பாட்டி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. At that time I never understood why there was so much of debate about the story. அப்போ அந்த பாட்டி வந்து அங்க டிஸ்கஸ் பண்றப்போ நம்ம நரேட்டருக்கு வந்து அவங்களுக்கு புரியலையாமா, ஏன் வந்து இந்த கதையை பத்தி இவ்வளோ டிபேட் பண்றாங்க, ஏன் இவ்வளோ பேசிக்கிறாங்க அப்படின்னு புரியலன்னு சொல்றாங்க. Once I went for a wedding with my cousins to the neighboring village. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டைம் வந்து இந்த நரேட்டர் வந்து அவங்க கசின்ஸ் கூட சேர்ந்து பக்கத்து கிராமத்துல வந்து ஒரு வெட்டிங்க்கு போனேன்னு சொல்றாங்க. In those days a wedding was a great event. அந்த காலத்துல எல்லாம் வெட்டிங்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயம்னு சொல்றாங்க. We children enjoyed ourselves thoroughly. அப்ப வந்து வெட்டிங் போயிட்டு நாங்க ரொம்ப ஜாலியா இருந்தோம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. We would eat and play endlessly. அப்போ அங்க இருந்த குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஜாலியா இருந்தாங்க, அதே மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா விளையாண்டுட்டே இருந்தாங்கன்னு சொல்றாங்க. Savoring the freedom because all the elders were busy. அதாவது சேவரிங்னா என்னன்னா, ஒரு விஷயத்த முழுக்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. என்ன சொல்றாங்கன்னா, சேவரிங் த ஃப்ரீடம். வெட்டிங்கிறனால எல்டர்ஸ்லாம் வந்து பெரியவங்கெல்லாம் வந்து பிஸியா இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டைம்ல அவங்க குழந்தைங்களை பெருசா கவனிக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்கன்றனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டு விளையாண்டு ஜாலியா இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. I went for a couple of days but ended up staying there for a week. அதாவது கொஞ்ச நாள் தான் போயிருக்காங்க,
ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு வாரத்துக்கு வந்து அங்கேயே இருந்தாங்கன்னு சொல்றாங்க. When I came back to my village, I saw my grandmother in tears. நரேட்டர் வந்து வில்லேஜ்க்கு திரும்பி வரும்போது அவங்க பாட்டி வந்து கண் கலங்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. I was surprised, for I had never seen her cry even in the most difficult situations. அவங்க வந்து பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க பாட்டி வந்து ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன்ல கூட அழுததே இல்ல. இப்ப திடீர்னு அவங்க வந்து பார்க்கும்போது கண்ணுல தண்ணியோட இருக்கும்போது அவங்களுக்கே ஒரே ஆச்சரியமா போயிருது. வாட் ஹேட் ஹேப்பன்? ஐ வாஸ் வரிட். என்ன நடந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கவலையோட அந்த ஆத்தர் வந்து கேக்குறாங்க. அதாவது நரேட்டர் வந்து கேக்குறாங்க. அவ்வா, இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட்? ஆர் யூ ஓகே? I used to call her Avva, which means mother in the Kannada spoken in North Karnataka. என்ன கேக்குறாங்கன்னா, அவ்வா எல்லாம் ஓகேவா, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரியா? எல்லாம் ஓகேவா, நீங்க ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க. நரேட்டர் வந்து அவங்க பாட்டிய வந்து அவ்வான்னு கூப்பிடுவாங்களாமா. அப்படின்னா என்னன்னா அம்மான்னு அர்த்தமாமா கன்னடா லாங்குவேஜ்ல. கன்னடா லாங்குவேஜ்ல வந்து நார்த் கர்நாடகால வந்து அவ்வானா அம்மான்னு அர்த்தம். அதனால இங்க நமக்கு என்ன தெரியுது, நரேட்டர் வந்து அவங்க பாட்டிய வந்து அவ்வான்னு கூப்பிடுவாங்கன்னு தெரியுது. She nodded but did not reply. இப்படி வந்து நரேட்டர் கேக்குறதுக்கு வந்து அவங்க பாட்டி வந்து தலைய மட்டும் அசைக்கிறாங்க ஆமான்னு. ஆனா எந்த பதிலும் சொல்லல. I did not understand and forgot about it. நரேட்டருக்கு வந்து ஒண்ணுமே புரியல. என்னடா இப்படி திடீர்னு கண்ணுல தண்ணியோட இருந்தாங்க. கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. ஆனாலும் அதை அப்படியே மறந்துட்டாங்க. In the night, after dinner, we were sleeping in the open terrace of our house. நைட்ல வந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டு மேல வந்து மாடி இருக்கு இல்லையா, அங்க வந்து தூங்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். அப்போ வந்து இட் வாஸ் a summer night and there was a full moon. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அது ஒரு சம்மர் நைட்டா இருந்துச்சாமா. அதே மாதிரி வானத்துல வந்து ஃபுல் மூன் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த சினாரியோல என்ன ஆச்சுன்னா, அவ்வா கேம் அண்ட் சாட் நெக்ஸ்ட் டு மீ. அவங்க பாட்டி வந்து அவங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்களாமா. Her affectionate hands touched my forehead. I realized she wanted to speak. I asked her, what is the matter? அப்போ அவங்க பாட்டி வந்து உட்கார்ந்துட்டு அவங்க நரேட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபோர்ஹெட்ல வந்து கை வச்சாங்களாமா. அப்போ நரேட்டருக்கு புரிஞ்சுது, ஓகே நம்ம கிட்ட வந்து நம்ம பாட்டி ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுதாமா. அப்போ அவங்க பாட்டி கிட்ட வந்து என்னாச்சு, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க பாட்டி சொல்றாங்க, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இருந்து நரேட்டரோட பாட்டி சொல்றாங்க, when I was a young girl, I lost my mother. நரேட்டரோட பாட்டி என்ன சொல்றாங்க, அவங்க வந்து சின்ன பொண்ணா இருக்கும்போது அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. There was nobody to look after and guide me. அவங்கள பாத்துக்கிறதுக்கு வந்து யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. My father was a busy man and got married again. அவங்க அப்பா வந்து ரொம்ப பிஸியா இருந்தாரு. அதே மாதிரி மறுபடியும் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. In those days, people never considered education essential for girls. So I never went to school. அந்த காலத்துலலாம் வந்து கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பா படிக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. அதனால பாட்டி வந்து ஸ்கூலுக்கே போல அப்படின்னு சொல்றாங்க. I got married very young and had children. சின்ன வயசுலயே வந்து அவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து குழந்தைங்களும் பிறந்துட்டாங்க. I became very busy. Later, I had grandchildren and always felt so much happiness in cooking and feeding all of you. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு குழந்தைங்க பிறந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. லேட்டர் அவங்களுக்கு வந்து நிறைய கிராண்ட் சில்ட்ரன்ஸும் வந்து பிறந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்போனா இவங்க எல்லாருக்கும் வந்து சமைச்சு சாப்பிட கொடுக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. At times, I used to regret not going to school. அப்பப்போ வந்து நான் ஏன் ஸ்கூலுக்கு போல அப்படின்னு ரிக்ரெட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. சே நம்ம ஸ்கூலுக்கு போயிருக்கலாமே அப்படின்னு யோசிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. So I made sure that my children and grandchildren studied well. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் ஸ்கூலுக்கு போக முடியலன்னு ரிக்ரெட் பண்ணேன். அதனால அவங்களோட சில்ட்ரனும் கிராண்ட் சில்ட்ரனும் கண்டிப்பா படிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் படிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து இந்த வென் இருக்கு இல்லையா, இங்க இருந்து இங்க வரைக்கும் இது எல்லாமே வந்து பாட்டி சொல்றது, பாட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூ.
ஓகே. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? பார்ட் 1 பேஸ் பண்ணி நம்மகிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கம்ப்ளீட் தி காஸ் அண்ட் எஃபெக்ட் டேபிள் கிவன் பிலோ பேஸ்ட் ஆன் பார்ட் 1 ஆஃப் தி ஸ்டோரி. அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு வந்து எஃபெக்ட் என்னன்னு குடுத்துட்டாங்க. தி மார்னிங் பேப்பர்ஸ் அரைவ்ட் லேட் இன் தி டே அண்ட் வீக்லி மேகசின் வுட் கம் 1 டே லேட். இதுதான் வந்து எஃபெக்ட். எதனால இப்படி ஆகுது? டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து நமக்கு கரெக்டா இல்ல. கரெக்டா? அப்போ டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வாஸ் நாட் குட். இதுதான் வந்து நம்மளோட காஸ். இதனால தான் நமக்கு இந்த எஃபெக்ட். இப்போ அடுத்து வந்து காஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எஃபெக்ட் கண்டுபிடிக்கணும். தி கிராண்ட் மதர் கிருஷ்ணகா நெவர் வென்ட் டு ஸ்கூல். அவங்க பாட்டி வந்து ஸ்கூலுக்கே போல இல்லையா? இது வந்து காஸ். இதனால என்ன எஃபெக்ட்? அவங்க என்ன பண்ணாங்கன்னா, she made sure all her children and grandchildren went to school. அவங்க போல, அதனால அவங்க குழந்தைங்க எல்லாரும் வந்து கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வச்சாங்க. சரியா? இப்போ அடுத்து வந்து காஸ் கேக்குறாங்க. நமக்கு எஃபெக்ட் சொல்லிட்டாங்க. she was deeply interested in the story and discussed it with her friends. ஏன் அப்படி பண்ணாங்க? அந்த கதையோட புரோட்டாகனிஸ்ட் இருந்தாங்க இல்லையா? அந்த பாட்டி கூட இவங்க ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இவங்களும் வந்து காசிக்கு போனதே இல்ல. சோ அவங்க கூட ரிலேட் பண்ணிக்கிட்டனால தான் இந்த எஃபெக்ட் வந்து நடந்துச்சு. சோ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, the grandmother related herself with protagonist of the story காஷி யாத்திரை. இதுதான் வந்து நம்மளோட காஸ். ஃபோர்த் வந்து the narrator went to a wedding for a week. அந்த நரேட்டர் வந்து வெட்டிங்காக ஒரு வாரம் போயிட்டாங்க. அதனால என்னாச்சு? grandmother could not read. அதாவது அந்த கிராண்ட் மதருக்கு வந்து அந்த வாரம் காஷி யாத்திரையில என்ன நடந்துச்சுன்றது தெரியல. ஏன்னா நரேட்டர் போயிட்டாங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட எஃபெக்ட். இது வந்து நீ நம்ம அடுத்த பார்ட்ல படிப்போம். ஆனா இந்த கொஸ்டினுக்கு வந்து இதுதான் ஆன்சர். கிராண்ட் மதர் வந்து குட் நாட் ரீட் காஷி யாத்திரை. அதுல வந்து என்ன ஆச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியல. ரீடை விட கிராண்ட் மதர் டிட் நாட் நோ வாட் ஹேப்பன்ட் இன் காஷி யாத்திரை. இதே எழுதிக்கலாம் நம்ம. இப்ப அடுத்து வந்து 5th ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்க? எஃபெக்ட் நமக்கு கொடுத்துட்டாங்க. காஸ் வந்து கேக்குறாங்க. எஃபெக்ட் வந்து என்னன்னா, the grandmother never went to school. ஏன் ஸ்கூலுக்கு போல? ஏன்னா அந்த பாட்டியோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்கள பாத்துக்க யாரும் இல்ல. அதே மாதிரி அந்த காலத்துல வந்து பொண்ணுங்க எல்லாம் வந்து கண்டிப்பா படிக்கணும், அது வந்து எசென்சியல் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாதனாலதான் அவங்க வந்து ஸ்கூலுக்கு போல. நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, டியூ டு her mother's death. இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ரீசன். இதை எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா, ஆர் இட் வாஸ் நாட் எசென்சியல் ஃபார் கேர்ள்ஸ் டு ஸ்டடி. அதை வந்து நம்ம எழுதிக்கலாம். சரியா? தி கிராண்ட் மதர் ரிக்ரெட்டட் நாட் கோயிங் டு ஸ்கூல். இது வந்து காஸ். எஃபெக்ட் என்ன? அவங்க ரிக்ரெட் பண்ணனால அவங்க குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பா படிக்க வச்சாங்க. இது வந்து நம்மளோட எஃபெக்ட். அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, she made sure. இந்த ஆன்சர் வந்து நம்ம இங்க எழுதிக்கலாம். இங்கேயும் இந்த ஆன்சர் எழுதிக்கலாம். அடிஷ்னலா என்ன எழுதிக்கலாம்னா, or she couldn't readன்னு எழுதிக்கலாம். சரியா? she could not read. ஏன் ரீட் பண்ண முடியல? ஏன் ரீட் பண்ண முடியல? ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு போல. ஒண்ணு இதை எழுதிக்கலாம், இல்லைன்னா இதை எழுதிக்கலாம். இது ரெண்டுல எது வேணா எழுதிக்கலாம். சரியா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு. செகண்ட் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, do you think the narrator expected to see her grandmother in tears when she returned to the village? If yes, why? If no, why not? நம்ம கிட்ட கேக்குறாங்க, அந்த நரேட்டர் வந்து திரும்பி அவங்க வில்லேஜ்க்கு வரும்போது அவங்க பாட்டி வந்து கண்ணுல தண்ணியோட இருப்பாங்கன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்வியஸா இல்ல. ஏன்னா அந்த நரேட்டர் என்ன சொன்னாங்க, நானே வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் பார்த்தேன். கஷ்டமான சிச்சுவேஷன்ல கூட அழமாட்டாங்க. ஆனா அவங்க இப்படி இருக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஆன்சர் எப்படி சொல்லலாம்னா, the narrator did not expect to see her grandmother in tears when she returned to the village.
because the narrator have not seen her grandmother cry even during most difficult situation. So the narrator was surprised to see her grandmother in tears. சரியா? இதுதான் வந்து நம்ம செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா, how might the narrator help her grandmother to fulfill her desire to learn to read and write? அதாவது நரேட்டர் வந்து அவங்க பாட்டிக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? பாட்டி வந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்க, எழுதணும்னு நினைக்கிறாங்க, ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு வந்து நரேட்டர் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. ஆப்வியஸா நரேட்டர் வந்து இதெல்லாம் வந்து அவங்க பாட்டிக்கு வந்து சொல்லி தரணும். இப்போ நம்ம கதையோட பார்ட் 2. இது மறுபடியும் வந்து நம்மளோட நரேட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கு. I could not understand why my 62-year-old grandmother was telling me, a 12-year-old, the story of a life in the middle of the night. என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு புரியல ஏன் என்னோட பாட்டி, என்னோட 62 வயசான பாட்டி இப்போ நைட்டு போய் ஒரு 12 வயசான என்கிட்ட ஏன் அவங்க ஸ்டோரிய சொல்றாங்க, அவங்க லைஃபோட ஸ்டோரிய இப்போ போய் எதுக்கு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க. பட் ஐ நியூ ஐ லவ்ட் ஹர் இம்மென்ஸ்லி. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க பாட்டிய ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இம்மென்ஸ்லினா ரொம்ப அதிகமா அப்படின்னு அர்த்தம். சரியா? அண்ட் there had to be a reason why she was talking to me. எனக்கு தெரியும், எனக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு தெரியும் அவங்க வந்து இந்த நேரத்துல என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு, ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, அதனாலதான் பேசுறாங்கன்னு தெரியும்னு சொல்றாங்க. I looked at her face. It was unhappy and her eyes were filled with tears. நரேட்டர் வந்து அவங்க பாட்டியோட முகத்தை பார்க்கும்போது அன்ஹாப்பியா இருந்தாங்களாமா. அவங்க பாட்டி வந்து அன்ஹாப்பியா இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க கண்ணெல்லாம் கலங்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. She was a good looking lady who was usually always smiling. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பாட்டி எப்பவுமே வந்து அழகா இருப்பாங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ அவங்க பார்க்கும்போது அவங்க அன்ஹாப்பியா இருக்காங்க. அதே மாதிரி அவங்க கண்ணும் கலங்கி இருக்குன்னு சொல்றாங்க. ஈவன் டுடே, அதாவது இப்ப பிரசன்ட்ல சொல்றாங்க. இது வந்து எப்பவோ நடந்த கதை. ஆனா இப்போ பிரசன்ட்ல பத்தி சொல்றாங்க. இப்ப கூட என்னால வந்து அவங்க முகத்துல இருந்த அந்த சோகமான எக்ஸ்பிரஷனை வந்து மறக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, ஈவன் டுடே I cannot forget the worried expression on her face. I leaned forward and held her hand. இப்போ மறுபடியும் வந்து பாஸ்ட் கதை சொல்றாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க பாட்டியோட கைய பிடிச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவ்வா டோன்ட் கிரை, வாட் இஸ் த மேட்டர்? பாட்டி அழுகாதீங்க, அவ்வா அழுகாதீங்க, என்ன ஆச்சு? நான் உங்களுக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. கேன் ஐ ஹெல்ப் யூ இன் எனி வே அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இப்போ அந்த பாட்டி வந்து சொல்றாங்க. சரியா? இது வந்து பாட்டியோட பிஓவி. இது வரைக்கும் நரேட்டர் சொன்னாங்க. இப்போ இங்க இருந்து இந்த எஸ்ல இருந்து அவ்வாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எஸ், ஐ நீட் யுவர் ஹெல்ப். என்ன சொல்றாங்கன்னா பாட்டி, ஆமா எனக்கு வந்து உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. யூ நோ, வென் யூ வேர் அவே, கர்மவீரா கேம் ஆஸ் யூஷுவல். அதாவது வெட்டிங்காக அந்த நரேட்டர் போயிருந்தாங்க இல்லையா, அப்போ வந்து நீ இந்த மாதிரி போயிருந்தப்போ கர்மவீரா அந்த மேகசின் வந்து எப்பவும் போல வந்துச்சு. ஐ ஓபன் த மேகசின். அப்போ வந்து நான் அந்த மேகசின் ஓபன் பண்ணேன். ஐ சா த பிக்சர் தட் அக்கம்பனிஸ் த ஸ்டோரி ஆஃப் காஷி யாத்ரே அண்ட் ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் தட் வாஸ் ரிட்டன். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த மேகசின் ஓபன் பண்ணி அந்த காஷி யாத்திரை கதை இருக்கு இல்லையா, அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாங்களாமா. ஆனா எதுவுமே வந்து அவங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க. ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் தட் வாஸ் ரிட்டன். Many times I rubbed my hands over the pages, wishing they could understand what was written. But I knew it was not possible. If only I was educated enough. அந்த மேகசின்ல வந்து அந்த கதையில வந்து அந்த லெட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அது மேல பாட்டி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கைய வந்து ரப் பண்ணி அது மேல அந்த லெட்டர்ஸ் மேல அவங்க ஃபிங்கர்ஸ் வச்சு புரிஞ்சுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணாங்களாமா. ஆனா அவங்களே சொல்றாங்க, இப்படி பண்ணா கண்டிப்பா புரியாதுங்கிறது எனக்கு தெரியும், ஆனாலும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை நான் படிச்சிருந்தா எனக்கு புரிஞ்சிருக்கும், ஆனா நான் தான் படிக்கலையே, அதனால எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க அந்த பாட்டி. ஐ வெயிட்டட் ஈகர்லி ஃபார் யூ டு ரிட்டர்ன். என்ன சொல்றாங்கன்னா, நீ எப்போடா வருவேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ ஃபெல்ட்
யூ வுட் கம் ஏர்லி அண்ட் ரீட் ஃபார் மீ. என்ன சொல்றாங்கன்னா, நீ சீக்கிரமா வந்து எனக்காக படிப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த பாட்டி. ஐ ஈவன் தாட் ஆஃப் கோயிங் டு த வில்லேஜ் அண்ட் ஆஸ்கிங் யூ டு ரீட் ஃபார் மீ. நரேட்டர் வந்து கல்யாணத்துக்காக வேற வில்லேஜ் போயிருந்தாங்க இல்லையா, அங்க வந்து படிக்க சொல்லலாம்னு நினைச்சேன், அதாவது எனக்காக இதை படிச்சு காட்டுன்னு சொல்லலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. ஐ குட் ஹவ் ஆஸ்க்ட் சம்படி இன் திஸ் வில்லேஜ் பட் ஐ வாஸ் டூ எம்பாரஸ்ட் டு டூ ஸோ. இல்லைன்னா இந்த வில்லேஜ்ல, அவங்க வில்லேஜ்லயே, பக்கத்து வில்லேஜுக்கு போகாம பாட்டி இருந்த வில்லேஜ்லயே வந்து யார்ட்டையாச்சும் கேட்டிருந்திருக்கலாம். ஆனா அப்படி கேட்கறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருந்துச்சாமா, அதனால கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. ஐ ஃபெல்ட் வெரி டிபெண்டன்ட் அண்ட் ஹெல்ப்லெஸ். நான் வந்து ரொம்பவே வந்து டிபெண்டா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, ஹெல்ப்லெஸ்ஸா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா அடுத்த கதையில என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நரேட்டர் மேலதான் நம்ம பாட்டி டிபெண்டா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு படிக்க தெரியாது இல்லையா, ஸோ அதனால நான் வந்து ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. we are well off but what use is money when I cannot be independent. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம என்னதான் வசதியா இருந்தாலும் காசு இருந்து என்ன பிரயோஜனம், என்னால இண்டிபெண்டா இருக்க முடியலன்னா நம்ம கிட்ட காசு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஐ டிட் நாட் நோ வாட் டு ஆன்சர். இது வரைக்கும் பாட்டி வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. இது எல்லாமே வந்து அவ்வா சொன்னது. அதுக்கப்புறம் இங்க இருந்து நரேட்டர் சொல்றாங்க, இப்படி பாட்டி சொன்னதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நரேட்டர் சொல்றாங்க. அடுத்து மறுபடியும் அவ்வா வந்து கண்டினியூ பண்றாங்க. இதெல்லாம் வந்து அவங்க சொல்றாங்க, அவ்வா சொல்றாங்க. அவ்வா கண்டினியூ, ஐ ஹவ் டிசைடட் ஐ வாண்ட் டு லேர்ன் த கன்னடா ஆல்பபெட் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். என்ன சொல்றாங்கன்னா, நாளையில இருந்து நான் கன்னடா ஆல்பபெட்ஸ் வந்து படிக்க போறேன் அப்படின்னு அவ்வா சொல்றாங்க. ஐ வில் ஒர்க் வெரி ஹார்ட். ஐ வில் கீப் சரஸ்வதி பூஜா டே டியூரிங் தசரா ஆஸ் தி டெட்லைன். that day I should be able to read a novel on my own. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நாளையில இருந்து நான் கன்னடா கத்துக்க போறேன், நான் ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், ஆல்பபெட்ஸ் கத்துக்க போறேன்னு சொல்றாங்க, எழுத படிக்க கத்துக்க போறேன்னு சொல்றாங்க. சரஸ்வதி பூஜா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து டெட்லைன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள வந்து நான் எழுத படிக்க கத்துக்கிட்டு அந்த நாளுக்குள்ள நானே வந்து ஒரு நாவல் படிக்கிற அளவுக்கு நான் கத்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ வாண்ட் டு பி இண்டிபெண்ட். நான் வந்து இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐ saw the determination on her face. இப்போ வந்து நரேட்டர் சொல்றாங்க, அவங்க வந்து சொல்லும் போது அவங்க ரொம்ப டிட்டர்மைண்டா இருக்காங்கன்றது எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. yet I laughed at her. ஆனாலும் கூட நான் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு சொன்னேன், அவா, at this age of 62 you want to learn the alphabet. All your hair is grey, your hands are wrinkled, you wear spectacles and you work so much in the kitchen. அப்போ அந்த நரேட்டர் வந்து அவங்க பாட்டியை பார்த்து சிரிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவ்வா, உங்களுக்கு வந்து 62 வயசாயிருச்சு, இப்போ போய் ஆல்பபெட் படிக்கணும்னு சொல்றீங்களே, உங்க தலையெல்லாம் நரைச்சிருச்சு, உங்க கையும் வந்து விரிங்கிள்ஸோட இருக்கு, சுருக்கத்தோட இருக்கு, நீங்க வந்து கண்ணாடி போட்டிருக்கீங்க, அதே மாதிரி கிச்சன்லயும் வந்து நிறைய வேலை பாக்குறீங்களே, நீங்க எப்படி கத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணி சிரிச்சுட்டே சொல்றாங்க. சைல்டிஷ்லி ஐ மேட் ஃபன் ஆஃப் த ஓல்ட் லேடி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சைல்டிஷா நான் வந்து என் பாட்டிய வந்து எப்படி நீங்க படிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஷீ ஜஸ்ட் ஸ்மைல்ட். ஆனா அவங்க பாட்டி வந்து எதுவுமே சொல்லாம சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு, for a good cause, if you're determined, you can overcome any obstacle. I will work harder than anybody, but I will do it. For learning, there is no age bar. என்ன சொல்றாங்கன்னா, நல்ல விஷயத்துக்கு வந்து நீங்க டிட்டர்மைண்டா இருந்தீங்கன்னா எந்த ஆப்ஸ்டக்கிளும் வந்து நீங்க ஓவர் கம் பண்ணலாம். நான் வந்து ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், படிக்கிறதுக்கு வந்து வயசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த நாள்ல இருந்து the next day onwards I started my tuition. அடுத்த நாள்ல இருந்து நரேட்டர் வந்து அவங்க பாட்டிக்கு வந்து சொல்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவா was a wonderful student. அவங்க பாட்டி வந்து ஒரு wonderful studentனு சொல்றாங்க. The amount of homework she did was amazing. She would read, repeat, write and recite. I was her only teacher and she was my first student. அவங்க பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணாங்க, கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னு சொல்றாங்க. she would read, repeat, write and recite. அவங்க வந்து படிப்பாங்க, மறுபடியும் படிப்பாங்க, எழுதுவாங்க, மறுபடியும் திரும்பி சொல்லி பார்த்து எழுதுவாங்கன்னு சொல்றாங்க. I was her only teacher and she was my first student.
நான் தான் வந்து அவங்களுக்கு இருந்த ஒரே டீச்சர். அவங்க தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றாங்க நரேட்டர். லிட்டில் டிட் ஐ நோ then that one day I would become a teacher in computer science and teach hundreds of students. என்ன சொல்றாங்கன்னா லேட்டரா வந்து இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா டீச்சர் ஆயிட்டாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அதாவது இப்போ பிரசன்ட்ல சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா அப்போ எனக்கு தெரியல, ஒரு நாள் வந்து நான் ஒரு டீச்சர் ஆகி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தருவேன் நான் நினைக்கல அப்படின்னு சொல்றாங்க. The Dasara festival came as usual. Secretly, I bought Kashi Yatre, which had been published as a novel by that time. தசரா ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா, அந்த டெட்லைன் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த டெட்லைனும் வந்துருச்சு. அதனால இந்த நரேட்டர் என்ன பண்றாங்கன்னா அவங்க பாட்டிக்கு தெரியாம சீக்ரெட்டா போய் காஷி யாத்திரை இருக்கு இல்லையா, அந்த நாவலை போய் வாங்கி வச்சுட்டாங்க. My grandmother called me to the puja place and made me sit down on a stool. அவங்க பாட்டி வந்து நரேட்டரை கூப்பிட்டு பூஜை பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு ஒரு ஸ்டூல்ல வந்து உட்கார சொல்றாங்க. She gave me a gift of frock material. வந்து கிஃப்டா ஒரு ஃப்ராக் மெட்டீரியல் வந்து கொடுக்குறாங்க இந்த நரேட்டருக்கு. Then she did something unusual. She bent down and touched my feet. I was surprised and taken aback. என்ன சொல்றாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க, அன்யூஷுவலா ஒரு விஷயம் பண்ணாங்க. அவங்க குனிஞ்சு என் காலை வந்து தொட்டு கும்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அவங்க பண்ணும்போது நரேட்டர் வந்து ரொம்பவே சர்ப்ரைஸ்ட் ஆயிட்டாங்க. அண்ட் டேக்கன் அபேக்னா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் நடக்குது இல்லையா, அதிகபட்சமா நம்ம சர்ப்ரைஸ் ஆகும்போது என்ன சொல்லுவோம்னா டேக்கன் அபேக். அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடக்கும்போது இந்த வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி திடீர்னு காலை தொட்டு கும்பிட்ட உடனே நரேட்டருக்கு வந்து ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு. எல்டர்ஸ் நெவர் டச் த ஃபீட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். எப்பவுமே வந்து வயசானவங்க வந்து சின்னவங்க காலை தொட்டு கும்பிட மாட்டாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஆத்தரும் சொல்றாங்க, அதாவது நரேட்டரும் சொல்றாங்க. We have always touched the feet of God, elders and teachers. நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், கடவுளோட காலை தொட்டு கும்பிடுவோம், அதுக்கப்புறம் எல்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அவங்க காலை தொட்டு கும்பிடுவோம். கரெக்டா? We consider that as a mark of respect. அதை வந்து ஒரு மார்க் ஆஃப் ரெஸ்பெக்டா நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம், அதாவது அது ஒரு மரியாதையா நம்ம பண்ணுவோம். It is a great tradition, but today the reverse had happened. அது வந்து ஒரு நல்ல ட்ரெடிஷன் தான், ஆனா இன்னைக்கு வந்து மாத்தி இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. It was not correct, she said. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்படி நடந்திருக்க கூடாது, இது வந்து தப்பு அப்படின்னு சொல்றாங்க. I am touching the feet of a teacher, not my granddaughter. A teacher who taught me so well with so much affection that I can read any novel confidently in such a short period. இப்ப அந்த ஆத்தர் சொல்றாங்க இல்லையா, அவங்க பாட்டி வந்து அவங்க கால் தொட்டது வந்து தப்புன்னு சொல்றாங்க இல்லையா, அப்போ அதுக்கு வந்து பாட்டி சொல்றாங்க, நான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சரோட காலை தான் தொடுறேன், என்னோட பேத்தியோட காலை தொடல அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, a teacher who taught me so well, எனக்கு ரொம்ப நல்லா சொல்லி தந்த டீச்சரோட காலை தொடுறேன், with so much affection that I can read any novel. எனக்கு வந்து எவ்வளவு நல்லா சொல்லி தந்தாங்கன்னா, எவ்வளவு அஃபெக்ஷனேட்டா சொல்லி தந்தாங்கன்னா, இவ்வளோ சின்ன டைம் பீரியட்ல என்னால வந்து எந்த நாவலையும் வந்து படிக்க முடியும், அந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு நல்லா சொல்லி தந்த டீச்சரோட காலை தொடுறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? Now I am independent. It is my duty to respect a teacher. அப்போ ஃபர்தரா பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து நான் இண்டிபெண்டா இருக்கேன், அப்போ எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சருக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கறது வந்து என்னோட டியூட்டி. Is it not written in our scriptures that a teacher should be respected irrespective of the gender and age? என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்லயே எழுதியிருக்கு இல்லையா, டீச்சர் வந்து அவங்க வயசோ இல்ல ஜெண்டரோ பொறுத்து எந்த பாகுபாடும் இல்லாம ரெஸ்பெக்ட் பண்ணுங்கிறது இருக்கு இல்லையா, அதனாலதான் நான் இப்படி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. I did return her namaskara to her by touching her feet and gave my gift to my first student. அவங்க பாட்டி வந்து இவங்க காலை தொட்ட மாதிரியே இவங்களும் அவங்க பாட்டி காலை தொட்டுட்டு அவங்க புக்கு வாங்கி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த நாவல் வாங்கி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த கிஃப்டை வந்து அவங்க ஸ்டூடெண்ட்க்கு வந்து கொடுக்குறாங்க. She opened it and read immediately the title Kashi Yatre by Triveni and the publisher's name. அப்போ அவங்க பாட்டி வந்து அவங்க கிஃப்டை வாங்கி அதை ஓப்பன் பண்ணி இம்மீடியட்டா என்ன பண்றாங்கன்னா டைட்டிலும் ஆத்தரோட பேரும் பப்ளிஷரோட பேரும் படிக்கிறாங்க. அந்த புக்ல நாவல்ல போட்டிருக்கோம் இல்லையா,
அதை படிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ஐ நியூ தென் தட் மை ஸ்டூடெண்ட் ஹேட் பாஸ்ட் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். அதை பார்த்தோன்னே நரேட்டருக்கு தெரியுது அவங்க பாட்டியால நல்லாவே படிக்க முடியுது. அதனால என்ன சொல்றாங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? பாஸ்ட் வித் ஃப்ளையிங் கலர்ஸ்னா அவங்களால நல்லாவே இப்ப படிக்க முடியுது. எனக்கு அப்போ தெரிஞ்சிருச்சு அவங்க வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களால நல்லா படிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் சொல்றாங்க. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதையோட ஆத்தர் வந்து சுதாமூர்த்தி. அவங்க தான் இந்த கதையை எழுதியிருக்காங்க. பேசிக்கலி இந்த கதை எதை பத்தினா, ஒரு சின்ன பொண்ணு வந்து அவங்க பாட்டிக்கு எழுத படிக்க சொல்லித்தராங்க. அந்த பாஸ்ட்ல நடந்த இன்சிடென்ட்டை அந்த பொண்ணு இப்போ வளர்ந்து ரீகால் பண்ணி நமக்கு சொல்றாங்க. அவ்வளவுதான் இந்த கதை. இப்போ நம்ம படிச்சோம் இல்லையா, அந்த கதையை பேஸ் பண்ணி நம்ம கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அது வந்து ட்ரூவா இல்லை ஃபால்ஸான்னு நம்ம சொல்லணும். The grandmother wanted to learn the Kannada alphabet to gain independence. இது கரெக்டா தப்பானா இது கரெக்ட் தான். ஆப்வியஸ்லி இது வந்து ட்ரூ தான். அடுத்து the grandmother asked someone in the village to read Kashiyatre to her while the narrator was away. இங்க வந்து நரேட்டர் வந்து வேற வில்லேஜ்ல இருக்கும்போது வேற யார்ட்டையோ கிராண்ட் மதர் கேட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இல்ல, இப்படி நடக்கல. கரெக்டா அவங்க வந்து யார்ட்டையுமே கேட்கல. The narrator was the grandmother's first teacher and taught her how to read Kannada. இது வந்து ட்ரூ. ஏன்னா நரேட்டர் தான் அந்த கிராண்ட் மதரோட ஃபர்ஸ்ட் டீச்சர் அண்ட் அவங்க வந்து கன்னடா எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. The grandmother believed that there was no age limit for learning. இது வந்து ட்ரூ. The grandmother touched the narrator's feet as a mark of respect for her as a teacher. இது வந்து ட்ரூ. அடுத்து the narrator was disappointed with the progress her grandmother made in learning to read. இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா நரேட்டர் வந்து அவங்க கிராண்ட் மதர் படிச்சப்போ வந்து டிசப்பாயிண்ட் ஆகல. ஏன்னா அவங்க நல்லாவே படிச்சாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ இது வந்து 6th ஒன் வந்து நமக்கு வந்து ஃபால்ஸ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. அடுத்த வீடியோல நம்ம அடுத்த லெசனோட ஒன் ஷாட் பார்க்கலாம். Until then, keep watching and stay connected.